வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்ட் அஃபேர்ஸின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். ஸோ 2020 முடிஞ்சு 2019 முடிஞ்சு அதுக்கான கால்ஃபர்லாம் இது நோட்டிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஜாபெல்லாம் போட்டுருக்காங்க. 2020 இயர் எண்டில் வரப்போகிறதா சொல்லி செப்டம்பரில் வர்றதா சொல்லி டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் குரூப் 4 வரக்கூடிய 2020 வரக்கூடிய குரூப் 4 பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கூல் புக்ஸு எப்படி படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், வெற்றி கண்டிப்பாக உறுதி உங்களுக்கு. ஸோ புத்தகங்கள் எப்படி வாங்குறது, ஸோ எப்படி நீங்கள் ரெடி ஆகணும் இதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் என்ட்ரு ஆகிறீங்க 0 அப்படின்னா கூட இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் புத்தகங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான புத்தகங்கள் நீங்கள் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணும். ஸோ பழைய மெத்தடாக இருந்தால், ஸோ நம்ம காமராஜ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல் நெய்வேலி சார்பாக, ஸோ பழைய மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் புத்தகம் தேவையில்லை. இப்போ ஆனால் புதிய மெத்தட் அடிப்படையில் இங்கிலீஷ் புத்தகமும் சேர்த்து கலெக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ணலாம். எப்படி ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. 10ஆவதுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். 12த்துக்கும் நடந்துகிட்ருக்கு, 11த்துக்கும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் முடிச்சிருவாங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் இப்போவே கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ என்னென்ன புத்தகம்லாம் தேவைன்னா, 6ஆவதுலேருந்து டேர்ம் புக் இருக்குங்களா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் வாங்கிக்கோங்க. 7th தான், ஒரு புத்தகம் கூட நீங்கள் விடக்கூடாது. இதில் 6லேருந்து 10 வரைக்கும் உடைய தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் புத்தகங்கள் அனைத்தும். நீங்கள் தமிழ் மீடியம் வந்து தமிழ் மீடியம் வாங்கிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் வந்தால் இங்கிலீஷ் மீடியம் வாங்கிக்கோங்க. சரிங்களா. என்ன கேட்டால் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் இங்கிலீஷ் வாங்கிக்கோங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் மேக்ஸ், சயின்ஸ், தமிழ் வாங்கி மற்ற 2 பேர் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. 7ஆம் வகுப்புலையும் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்கான மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் வாங்கிக்கோங்க. 8th இப்போ புதுசாக வந்திருக்க சிலபஸ் படி ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் வாங்கிக்கோங்க. 9th ஃபுல் புக் வாங்கிக்கோங்க. டேர்ம் புக் வேண்டாம், போன வருஷம் வந்தது வேண்டாம். தமிழ் புக்கோ, இங்கிலீஷ் புத்தகங்கள், மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் புக் வாங்கிக்கோங்க. ஏன்னா பழைய புத்தகம் போன வருஷம் அந்த புத்தகத்துக்கும் இந்த வருஷம் அந்த புத்தகத்துக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் புக் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் ஃபுல் புக் வாங்கிக்கோங்க. 10ஆம் வகுப்பு அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 10ஆவது தமிழ் புக்கையும் வாங்கிக்கோங்க, இங்கிலீஷு, சயின்ஸு, அப்புறம் சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1, வால்யூம் 2 2 புத்தகங்கள் இருக்குது. ஸோ இதை வாங்கிக்கோங்க. சரிங்களா. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 11th பார்த்தீங்கன்னா, என்னங்க சார் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தானே, 10th சிலபஸ் தானே அப்படின்னு கேட்டால், இல்லைங்க சார், ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக 11th கேட்குறாங்க. மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டினாகவே கேட்குறாங்க, பாக்ஸ் கொஸ்டினாகவே கேட்குறாங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக தானே கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்களேன். காசு போட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக வாங்கிறது வழி சொல்லிட்டேன். இப்போவே போங்க, ஸ்கூல் பசங்களை தேடி கண்டுபிடிங்க. யார் 6ஆவது 12 வரைக்கும் படிக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய கிராமத்திலோ, உங்களுடைய நகரத்திலோ, உங்களுடைய வில்லேஜிலோ யாராவது ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரங்க ஏதாச்சும் படிச்சு தான் இருப்பாங்களா. ஸோ அதனால் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்கன்னா என்ன சொல்லின மாதிரி தான், ஹிஸ்ட்ரியில் 2 புத்தகங்கள், வால்யூம் 1, வால்யூம் 2. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் பாலிட்டி புத்தகங்கள் ரொம்ப ரேர் தான் ஸ்கூலில் கிடைக்கிறது. நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. பாலிட்டியில் P1, P2, வால்யூம் 1, வால்யூம் 2 வாங்கிக்கோங்க. சரிங்களா. எக்கனாமிக்ஸ் புக் ஒரே புத்தகம் தான், அதை வாங்கிக்கோங்க. அடுத்து ஜியாகிரபி புக் ஒரே புக்கு தான் வாங்கிக்கோங்க. சரிங்களா. இது முடிஞ்சிச்சு. அப்புறம் 12th வந்தீங்க அப்படின்னா 12th சேம், நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சேம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி வால்யூம் 1, வால்யூம் 2 கொஞ்சம் தான் படிக்க போகிறோம். பாலிட்டி வால்யூம் 1, வால்யூம் 2 வாங்கிக்கோங்க. எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி அப்படியே வாங்கிக்கோங்க. சரிங்களா. இப்போ 11th 12th பயாலஜி புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி சொல்லி ஃப்ரீயாக கிடச்சின்னா வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா புக் பேக் கொஸ்டின் நம்ம படிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் படிச்சாலும் இப்போ குரூப் 4 படிச்சா அடுத்து குரூப் 2க்கும் படிப்பீங்க. அதனால் புக் பேக் கொஸ்டினும் சேர்த்து வாங்கிக்கோங்க. மெயின் பயாலஜி குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ சரிங்களா. ஸோ இந்த புக்கையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன புத்தகங்கள் வேணும்னா, இப்போ யூனிட் 8, யூனிட் 9ன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆட் பண்ணதால் அதுக்காக நீங்கள் 11th எத்திக்ஸ் புக்கும், 11th 12th எத்திக்ஸ் புக்கு கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அதனால் அதே வாங்கிக்கோங்க. அப்புறம் 11th 12th சிறப்பு தமிழ் கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். இதெல்லாம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வெற்றி உறுதி. என்னடா நான் எல்லா புக்கையுமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போல்லாம் ஹெவி காம்படிஷன் இருக்குங்க. ஸோ ஈஸியாலாம் பாஸ் பண்ண முடியாது, நினச்சிக்கோங்க. ஹெவி காம்படிஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கும் 1 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வேலையை விட்டுட்டு டிகிரி முடிச்சுட்டு
ஃபுல் டைமாக இதையே ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஒரு புத்தகங்கள் ஒரு கொஷின் கூட நீங்கள் விடக்கூடாது. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1500 பேர் இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் குரூப் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 100 எவ்வளோ வரைக்கும் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி பாய்ஸாக இருந்திருந்தால் 169 கொஷினு, கேர்ள்ஸாக இருந்தால் 168, எம்பிசியாக இருந்தால் 169 70 முடிஞ்சிருச்சு. எஸ்சியாக இருந்தால் 166 7 வரைக்கும் தான் கிடச்சிது. 65 கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்கு நல்லா கிடச்சிருக்கு. முஸ்லீம் படிக்க வந்தால் பிரச்சனை இல்லை. நான் படிக்கிற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது படிக்க சொல்லி தப்பு கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குதால் நீங்கள் படித்தே ஆகணுங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி முன்னாடி நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2019 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 எக்ஸாம் நடந்துருக்கு. முடிஞ்சால் 40 எக்ஸாமையும் பிரிண்ட் போட்டுருங்க, இல்லைனா படிச்சுக்கோங்க யார்ட்டாச்சும் வாங்கி. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேங்காக 40 கொஷின் பேப்பர் ஆளுக்கு 5 கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. 2020 பார்த்தீங்கன்னா 2019 40 எக்ஸாம் நடந்துச்சுங்க. 2020 3 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 96299059 வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. சும்மா அப்படியே பார்த்துலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் இன்னும் விடலை. சிலபஸ் விடுறாங்க விடாது ரெண்டபடி எப்படி ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்க போகிறேன். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னா, சோசியல் சயின்ஸ் பற்றிலாம் ஸோ அதில் தான் கேட்பாங்க. சோசியல் சயின்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு கேட்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். அது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ரெண்டு சேர்த்து கவர் ஆகும். அடுத்து வந்து பாலிட்டி அதிலே கவர் ஆகிடும். எக்கனாமிக்ஸ் கவர் ஆகிடும். ஜியாகிரஃபி அதில் கவர் ஆகிடும். சரி, மேக்ஸ் தனியாக இருக்கும். வேறு எதனா விட்டுனா ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஸோ இது 4 கவர் ஆகும். ஓகே, இதனால தான் கவர் ஆகும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் சயின்ஸ் புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சயின்ஸில் தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி கவர் ஆகும். இந்த பாட்னி சுவாலஜிலாம் சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரிக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, 10th படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. 10th படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சோசியலில் வால்யூம் 1 வால்யூம் 2 மொத்தம் ஒரு 20 லெசன் இருக்குது, படித்து முடிங்க. இதை படித்து முடிக்கிறீங்களா. அதுக்கப்புறம் அதேமாதிரி 9th சோசியல் வாங்க. 9th சோசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 லெசன் இருக்குங்க. 9th சோசியலில் எத்தனை லெசன் இருக்குங்க? 26 லெசன் இருக்குது. இதை படித்து முடிச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து 10th சயின்ஸ் புக் படிக்கிறீங்க. 10th சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா 22 லெசன் இருக்குது. 10th சயின்ஸில் 22 லெசன், 9th சயின்ஸில் 25 லெசன் இருக்குங்க சரிங்களா. இதை ரெண்டுத்தையும் படித்து முடிக்கிறேன். இதை ரெண்டையும் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்படியே 8th வர்றீங்க. 8th தேர்ட் டேர்ம் ரொம்ப முக்கியங்க. 8th தேர்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா. ஸோ அது முடிக்கிறீங்க. அப்புறம் ஃபஸ்ட் டேர்ம் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 7th தேர்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், 6th தேர்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம். இன் பிட்வீனில் போர் அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருக்குறள் படிக்கிறீங்களா. ஸோ 6th 12th வரைக்கும் திருக்குறள் படிச்சுட்டு நீங்களே கொஸ்டின் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அப்படி படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் போர் அடிச்சு அப்படின்னா இந்த 11th எத்திக்ஸ் புக்கு 12th எத்திக்ஸ் புக்கு நல்லா படிங்க. ஏன்னா சங்க காலம் ஸோ அதெல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. சிலபஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தாலும் குரூப் 2, 2A, 4 எல்லாத்துக்கும் ப்ரிலிமினரி காமன் சிலபஸுங்க அதே தாங்க. ஸோ சேம் எல்லா லெட்டர் ரைட்டிங்கில் மெயின்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டாங்க. அது ஏன்னா நம்ம நடக்காத மெயின்ஸ் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்படிலாம் படிச்சுட்டு ரெடியாக இருங்க சரிங்களா. என்ன கேட்டால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th சயின்ஸ் மட்டும் எத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 லெசன் இருக்குங்க சரிங்களா. அடுத்து வந்து சோசியல் சயின்ஸில் எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு 125 லெசன் இருக்குங்க. மொத்தம் 225 லெசன். ஒரு நாளைக்கு 2 லெசன் நீங்கள் கணக்கு பண்ணால் கூட எத்தனை நாள் ஆகும் பிளான் பண்ணிக்கோங்களா. ஒரு நாளைக்கு 2 லெசன்னா கூட 100 நாளைக்கு மேலே ஆகி போச்சு. 100 நாள்ன்றது 3 மாதத்தில் 3ன்றது 4 மாதம் எடுத்துக்கோங்களா. 120 நாளில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ரிவிஷன் எப்போ சார் பண்ணுறது அப்படின்னா இன்பிட்டில் நீங்கள் தான் சார் ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் போயிட்டு சேர்த்து படிங்க. இந்த 200 இது படித்து முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க, போர் அடிச்சுது அப்படின்னா இன்பிட்டின் கேப்பில் 12th 11th அதில் வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம் கொடுங்க. ஏன்னா 40 கொஷினுக்கு மேலே கேட்குறாங்க. 40 கொஷின்ஸ், மோர் தென் 40 கொஷின்ஸ் ஹிஸ்ட்ரியில் தான் கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாலிட்டியில் மோர் தென் கேட்குறாங்க. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் சொல்லலாம். கரண்ட் அஃபேர்ஸில் எப்போ யூடியூப்பில் ஏதாவது போடுவாங்க பாருங்கள். கால் 4 வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை கால் 4 வரப்போது தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து ஜிகே டைப் இருந்தால் ஐநா சபை ஸோ இந்தமாரிலாம் வரது வந்து புக்கில் வருது. அது நல்லா வந்து கான்செப்ட் பண்ணி படிங்க சரிங்களா.
ஸோ அது படித்தா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது கொயரிஸ் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடிக்கடி போட்டு பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலையும் யூஸ் பண்ணிங்க, காமராஜ் கன்னட பேஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 1, குரூப் 2, லேப் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து டிஎன்இபி, அசஸர், ஆர்ஆர்பி, இன்னொன்று எதுவும் சொல்ல வந்துருந்தான்னு தெரியல, ஃபாரஸ்ட் கார்டு, போலீஸ் எக்ஸாம் இருக்குங்களா, ஸோ பிசி எக்ஸாம், பிசி, அப்புறம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் லெசன் பேஸ் பண்ணி தான் சார் நடக்கும். சரிங்களா? பாடங்கள் பேஸ் பண்ணி தான் நடக்கும். நம்ம சேனலில் லெசன் எல்லாம் பாடங்கள் பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டாலும் ஞாபகம் இல்லை, நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். குரூப் 4 எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் பண்ணி தேவையான புத்தகங்கள் அப்படியே சொல்லிட்டேன். ஓவராலாக சொல்லிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தப்பு மன்னிச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். நம்ம சேனல் மட்டும் கிடையாது, நம்ம சேனல் மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. சரியா? வெற்றி நிச்சயம் இருக்குது, அப்புறம் வந்து கிறிஸ்டோபா இருக்குது, அப்புறம் வந்து குயிக்கீஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி மதிவானன் அவங்க இருக்காங்க, அப்புறம் சாய்ஸ் அகாடமி இருக்குது. ஸோ ஏகப்பட்ட சேனல்ஸ் நல்லா சர்வீஸ் மைண்டில் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒரு ஐடியா இல்லை, டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு தெரியல கூட கால் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.